நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நருட்டோ கிளாசிக் அண்ட் ஷிப்புடினோட ஃபுல் தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பார்த்தா, பூமியோட மையப்பகுதியில கடவுளால் அமைக்கப்பட்டது தான் இந்த டிவைன் ட்ரீ. அதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய டிவைன் ஃப்ரூட்டை சாப்பிடுறவங்க கடவுளோட சக்தி அடையலாம். அதோட இயற்கை சமநிலை தவறும் போது அந்த டிவைன் ட்ரீக்கு உயிர் வந்து அது ஒரு பேரிடரை உண்டாக்குன்னு புராணத்துல சொல்லியிருக்காங்க. என்னதான் மக்கள் புராணங்களையும் இதிகாசங்களையும் பயங்கரமா நம்பினாலும் அவங்களுக்குள்ள இருக்க போட்டி பொறாமையால வரக்கூடிய சண்டையை அவங்க நிறுத்துற மாதிரி தெரியல. இந்த சமத்துவம் இல்லாத சண்டை நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல வானத்துல இருந்து கண்ணை குசுற மாதிரியான ஒரு விண்கல் அந்த டிவைன் ட்ரீ இருக்கிற பகுதியில வந்து விழுந்துச்சு. அதை பார்த்து ஆச்சரியமான மக்கள் அது என்னன்னு பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அங்க போய் பார்த்ததுல அவங்க ஒரு அழகான எங்களேடிய கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க பேரு காகுயா. அவங்க கடவுள் உலகத்தோட இளவரசி. பூமிக்கு வரணும்ன்ற ஆசையால இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க டிவைன் ட்ரீயை வச்சு. அவங்களோட இந்த அபரீதமான சக்தியை பார்த்த மக்கள் அவங்க தான் கடவுள்னு அவங்கள வழிபட ஆரம்பிச்சாங்க. ஆனா காகுயாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவங்க சாதாரணமா எல்லாரும் போல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதோட அவங்க போர் இல்லாத அமைதி நிறைஞ்ச உலகத்தை அமைக்க போறதா சொன்னாங்க. நிறைய பேர் அவங்களோட ஐடியாலஜியை பார்த்து கேலி செஞ்சாலும் ஒருத்தர் மட்டும் அவங்களோட ஐடியாலஜியை அக்செப்ட் பண்ணி கண்டிப்பா அதுக்கு நான் துணையா இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை தராரு. அதனால காகுயா அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை மாத்த போறதா நம்பினாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்களோட நம்பிக்கை நீடிக்கல. சூழ்ச்சியால நம்பிக்கை கொடுத்தவரே காகுயாவுக்கு துரோகம் பண்ணிடுவாரு. அதனால கோபமான காகுயா அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த இடத்துல அந்த டிவைன் ட்ரீ கிட்ட போய் அதை வந்து எழுப்பி விடுறாங்க. அதுல இருந்து வர டிவைன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவங்களோட சக்தி முன்னே இருந்ததை விட அதிகமாகுது. அதை வச்சு அவங்க இன்ஃபினிட் சுக்கியோமின்ற ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கின்றது ஜாப்பனீஸ்ல 3ன்னு அர்த்தம், யோமிங்கிறது இல்யூஷன். ஸோ அந்த 3 பாக்குற எல்லாரும் இல்யூஷன் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. திரும்ப வருவாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். அந்த ஸ்பெல்லோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவைன் ட்ரீ அதோட ஸ்பெல்லில் விழுந்த எல்லா ஹியூமன்ஸையும் பைண்ட் பண்ணி அதோட ஃபுட்டா மாத்திக்கும். அப்படி மாத்தறதுனால அதுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிவைன் ட்ரீயோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது மனுஷங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுனால அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காகுயா எல்லாரையுமே அந்த டிவைன் ட்ரீல பைண்ட் பண்ணிட்டு அவங்க போர் இல்லாத ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்க போறதா சொல்றாங்க. ஸ்டார்டிங்கை ஷார்ட்டா முடிச்சுட்டு நான் அப்புறமா இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பார்த்த ஸ்டார்டிங்கே ரொம்ப லாங்கா போகும் போல இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணது, வாங்க நம்ம இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். காகுயாவுக்கு 2 பசங்க பிறகுறாங்க. ஒருத்தர் பேரு ஹாகுராமா, இன்னொருத்தர் பேரு ஹாமுரா. இவங்க 2 பேருக்கும் காகுயா அவங்களோட சக்கராவை கொடுக்குறாங்க. சக்கரானா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்தலான சக்தி. என்னதான் காகுயா ஆரம்பத்துல உலகத்தோட அமைதிக்காக அந்த டிவைன் ட்ரீயை எழுப்பி இருந்தாலும் போக போக அதோட பவர்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆகி அப்பாவி மக்களை ரிச்சுவலுங்கிற பேர்ல டிவைன் ட்ரீல பைண்ட் பண்ணி அவங்களோட பவர்ஸை அதிகமாக்கிட்டாங்க. ஆனா இது எதுவும் அவங்க 2 பசங்களுக்கும் ஊர்ல இருக்க யாருக்கும் தெரியாத பாத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கசப்பான உண்மைகள்லாம் அவங்களோட பசங்களுக்கு தெரிய வருது. இது இப்படியே போச்சுன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை சீல் பண்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த காகுயாவுக்கு தெரியாத பாத்துக்கிறாங்க. ஏன்னா காகுயா ஒரு காட். அதோட இவங்க 2 பேரும் அவங்களோட சக்கரா தான் ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத என்னதான் காகுயாவோட சக்கரா இவங்களுக்குள்ள இருந்தாலே இவங்களால காகுயாவை டைரக்டா காம்பேட் பண்ண முடியாது. ஏன்னா கடவுளுக்கு எந்தவித உணர்ச்சியும் வலியும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு எல்லா எமோஷன் அண்ட் பெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஹாகுராமா அண்ட் ஹாமுராவுக்கு 2மே இருக்காது. ஏன்னா அவங்க பாதி மனுஷங்க பாதி கடவுள். அவங்க 2 பேரும் முழு காடா மாறினா மட்டும்தான் காகுயாவை நேருக்கு நேரா காம்பேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது ஹாகுராமா எப்படி அவங்க லெவல்ல மேட்ச் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது எல்லா விதமான பாண்ட்ஸ் அண்ட் எமோஷனையும் ஃபீல் பண்ணி அதை வந்து அவங்களுக்குள்ள சப்ரஸ் பண்ணணும். இதை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு இந்த டிவைன் ட்ரீ ரிச்சுவல்ல கலந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவளை ரொம்ப நல்லா காணும். அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள போனப்போ அவளோட இறந்து போன சடலத்தை பார்த்த ஹாகுராமுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சேட் ஆகுறாரு, இன்னொரு பக்கம் பயங்கர வெறுப்பாகிறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மான்னும் போது அவரால் தாங்கிக்க முடியல. நேசிச்ச ஒருத்தரை இழந்த சோகமும் நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்ட வெறுப்பும் இந்த 2 எமோஷனும் கம்பைன் ஆகி அவருக்குள்ளேயே சப்ரஸ் ஆனதுனால அவர் இப்போ அடுத்த லெவல்ல ரீச் பண்ணிட்டாரு. அதை அவர் சப்ரஸ் பண்ணதுக்கு கிஃப்டா அவரோட பியாக்குகனாய் ஷரிங்கன் ஐயா கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி பியாக்குகன் அப்புறம் ஷரிங்கன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பியாக்குகனாய் ஒரு எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன் மிஷின் மாதிரி. ரொம்ப தூரத்துல இருக்கிறது கூட முன்னாடி அவங்க ஐ யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு மானிட்டர் மாதிரி. அதோட இந்த ஐயை யூஸ் பண்ணி ஒரு இடத்தோட வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஐ தான் நமக்கு ஆகிய கிட்ட இருக்கும். பட் ஷரிங்கன்றது எமோஷனை சப்ரஸ் பண்ணதுக்காக கிடைச்ச ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். அந்த ஐ வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா, ஆப்போனன்ட்டோட மூவ்ஸை மானிட்டர்
பெட்டர் பண்ண முடியும். அதாவது அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு அப்படியே தெரியும். அதோட இந்த அல்டிமேட் கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணலாம். கென்ஜுட்ஸுன்னு ஒன்றும் இல்யூஷன்ஸ். காகுயா மூன் மேலே ஒரு கர்ஸை ஸ்பெல் பண்ணி விட்டுருப்பாங்களே, அதே தான். இந்த ஷரிங்கனையோட பேட்டர்ன் கூட அப்படி தான் இருக்கும். ஸோ ஷரிங்கனையில் பியாக்குகனை மாதிரி ஸ்கேன் பண்ண முடியாது, அண்ட் பியாக்குகனையில் ஷரிங்கனை மாதிரி அடுத்த மூவ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இதுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ். அதோட பியாக்குகனை வந்து ஒட்சுசுகியில் இருக்க எல்லாருக்கும் இருக்கும். அதாவது ஒட்சுசுகினா காட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த ஐ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதுவே ஷரிங்கனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எமோஷன்ஸ் எல்லாம் அவேக்கன் ஆகுது. ஸோ ஒரு எமோஷனுக்கும் ஒரு மாதிரியான ஐ அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் பவர்ஸ் வரும். ஸோ நருட்டோவர்ஸில் இந்த 2 மட்டுமே ஐஸ் கிடையாது, இன்னும் நிறைய ஐ இருக்குது. நான் இந்த 2 மட்டும் தான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய ஐ இருக்குது, ஒன்றுக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். இது குட்டி வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அப்படியே வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இதை வச்சு ஹாகுராமாவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இதை வச்சு எப்படா ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமில் கால நேரத்தில் கவாலத்தை திறந்துட்டீங்க சார்ன்ற மாதிரி ஒரு டாக்கிங் டோடு அவங்க கண்ணில் மாட்டுது. ஆக்சுவலி இந்த டாக்கிங் டோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியோட அரங்காவலர்னே சொல்லலாம். அதாவது பூமிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதோட இந்த டாக்கிங் டோடுக்கு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை ரேராக ஒரு கனவு வரும். அந்த கனவை வச்சு அடுத்த 1000 வருஷத்துக்கான ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம ஹாகுராமா கிட்ட சொல்லுது. நம்ம ஹாகுராமா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்கிங் டோட் நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அதோட ஹைட் அவுட்க்கு கூட்டிட்டு போகுது. ஹாகுராமா அண்ட் ஹாமுரா அவங்க 2 பேரும் அது பின்னாடியே போறாங்க. பின்னாடி போன பிறகு அங்க ஒரு தனி உலகமே இருக்கு இந்த டோட்ஸ்க்காக. இதெல்லாம் பார்த்து அந்த 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அந்த டோட் ஆச்சரியப்பட்டதெல்லாம் போதும், நான் உங்களுக்கு சேஜ் ஆர்ட் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வைபை வச்சு அதனால வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் பவர் தான் சேஜ் ஆர்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஆரா வச்சு அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு காட் லெவல் பவர்னு சொல்லலாம். ஸோ ஹாகுராமா ட்ரோடோட அங்கே ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. அண்ட் ஹாமுரா வந்து அவரோட வில்லேஜுக்கு திரும்ப போகிறாரு. ஏன்னா காகுயாவுக்கு டவுட் பண்ணுறோம். அதனால அப்படி இருந்தும் காகுயா வந்து ஹாகுராமோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த வில்லேஜில் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஹாமுராவை வந்து மேனிப்புலேட் பண்ணி ஹாகுராமா வந்து அவர் கூட சண்டை போடுற மாதிரி மாற்றிடுறாங்க. அதே மாதிரி ஹாகுராமா அவரோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வரும்போது காகுயா ஹாமுராவை ஹாஸ்டேஜ் ஆக்கி ஹாகுராமாவோட சண்டை போட விட்டுருவாங்க. 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹாகுராமாவால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட தம்பி அவர் கொண்டுடுவார். ஏற்கனவே ட்ரைனிங்கால் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருப்பாரு. அதோட அவர் உயிருக்கும் மேலே அதிகமாக நேசிச்சு அவரோட தம்பியை கொல்லும்போது அதுலேருந்து வரக்கூடிய எமோஷனால அவருக்கு வந்து வேற ஒரு பவர் அன்லாக் ஆகுது. அது வந்து ரினேகான். இப்போ ஹாகுராமா ஒரு முழு காட் ஆயிட்டாரு. அந்த ஐயோட பவர் வச்சு அவரால் இறந்து போனவங்களை கூட திரும்ப உயிரோட வர வைக்க முடியும். அது மட்டும் இல்லாத அவரோட நெத்தியில் ஒரு மார்க் வருது. அதாவது இப்போ அவர் சேஜ் ஆஃப் 6 பாத் ஆயிட்டாரு. அவர் ஒரு தனி கடவுள் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அவரோட பவரை வச்சு அவங்களோட தம்பியை திரும்ப உயிரோட கொண்டு வராரு. 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மா கூட சண்டை போட தயாராகிறாங்க. இதை பார்த்த காகுயா பயங்கர கடுப்பாகி அவங்க டிவைன் ட்ரீயை வந்து எழுப்பி விடுறாங்க. அந்த டிவைன் ட்ரீ எழுந்து அப்படியே நிற்குது. அது எப்படி இருக்குன்னா ஒரு 10 tail பீஸ்டாக வந்து உருவெடுக்குது அந்த டிவைன் ட்ரீ. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்க அம்மாவை சீல் பண்ணுறாங்க. இவங்க காகுயாவை சீல் பண்ணுற அதே டைமில் காகுயாவோட சக்கராலேருந்து ஒரு பகுதி கீழே விழும். அதோட பேர் தான் பிளாக் செட்ஸு. அது கீழே விழுந்தது வந்து யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து காகுயா சீல் ஆகிறத ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக காகுயா மூணில் முழுசாக சீலான பிறகு அந்த டிவைன் ட்ரீயும் ரிலீஸ் பண்ணிட்டு அதில் இருக்க மக்களையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அதோட 10 tailஸோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால அது 9 பாகமாக பிரித்து பூமியில் அவர் போகிற வழியிலலாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு போகிறதா சொல்கிறாரு. அண்ட் ஹாமுரா வந்து அவங்க அம்மா கூட மூணில் இருக்க போகிறதா சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஹாகுராமா பூமியில் அவரோட பயணத்தை தொடங்குறாரு. அப்போ அவர் பயணத்தில் கூட தொடர்றவங்கள அவர் கூட சேர்த்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து அவரோட இன்ஃபினிட் சக்கராவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. அவங்க அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நிஞ்சு த நிஞ்சா கிரீட்ஸ் வந்து உருவாச்சு. இந்த நிஞ்சா கிரீட்லேயே இந்த பவர் இந்த எபிலிட்டிக்கு இந்த கிளான் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கிளானாக பிரிச்சாங்க. அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். அப்படியே காலங்களும் போகுது. அவருக்கு 2 பசங்க பிறகுறாங்க. ஒருத்தர் பேர் அஷுரா, இன்னொருத்தர் பேர் இந்திரா. இந்திரா வந்து ஹாகுராமோட ஐ பவர், அதாவது அந்த எமோஷனோட வில்டராக இருப்பார். அஷுரா வந்து ஹாகுராமோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட வில்டராக இருப்பார். ஆக்சுவலி ஹாகுராமோட சக்கரா 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஒன்று மூன் சைன், இன்னொன்று சன் சைன். இது 2ம் சேர்ந்தா சேஜ் ஆஃப் 6 பாத். இதில் இந்திரா பயங்கர புத்திசாலி. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா அவரோட சக்கரா வச்சு ஹேண்ட் சைன்ஸ்லாம் அவர் தான் கிரியேட் பண்ணி நிஞ்சுட்சு அப்படின்றத அவர் தான் உருவாக்கி இருப்பாரு. ஸோ இந்திராவை காட் ஆஃப் நிஞ்சுட்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹாகுராமாவை காட் ஆஃப் நின்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு சைடு அஷுரா, அவருக்கு எதுவுமே வராது. அவர் ரொம்ப தத்தி. ஆனாலும் அவர் விடாமுயற்சியாக ஒரு ஜுட்ஸுவை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அந்த ஜுட்ஸுவை மாஸ்டரும் பண்ணுறாரு. இப்படியே காலங்கள் போகுது. ஹாகுராமா பூமி விட்டு போகிற நாளும் நெருங்கிட்டு இருந்துச்சு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த டிவைன் ட்ரீலேருந்து பிரித்த 9 பாகங்களையும் ஒரு கிராமத்தில் விட்டுட்டு போகிறாரு. இந்த 9 பாகங்களுக்கு எத்தனை டெய்ல்ஸ் இருக்கோ அத்தனை டெய்லுக்கு ஏற்ற மாதிரி அதுங்களோட பவரை குறிக்குது. ஹாகுராமா பூமி விட்டு போன பிறகு எல்லாரும் தப்பான வழியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட பவர்ஸை வச்சுக்கிட்டு. இந்த நிலைமையை சமத்துவத்துக்கு கொண்டு வரதுக்காக ஜிட்ஸுவோட தூண்டுதல் காரணமாக இந்திரா ஒரு ராங் பாத்தை சூஸ் பண்ணுறாரு.
அப்படி என்ன அவர் சூஸ் பண்றாருன்னு கேட்டிங்கன்னா, யாரை வேணா நான் தனியாலாவே பூரா பேத்தையும் அடிச்சு துவைச்சி சரி பண்ணுவேன் அப்படின்னு சூஸ் பண்றாரு. ஆனா இன்னொரு சைடு அஷுரா வந்து இல்லை, இதெல்லாம் தப்பு, நம்ம வந்து ஒன்னா தான் இருக்கணும், ஒன்று சேர்ந்தாதான் எல்லாருமே ஒற்றுமையா இருக்க முடியும், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கூட சண்டை போடுறாரு. ஸோ இவங்களுக்குள்ள மாறி மாறி சண்டை நடக்குது. சண்டையில 2 பேருமே ஈக்குவல் ஆறாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட டெயில் பீஸ்டோட பவர் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட வந்து எமோஷனல் பவர் இருக்கும். ஆனா 2 பேர்கிட்டயுமே ஹொகுரோமோட பவர் இருக்கும். ஆனா இந்த பேட்டில் வந்து அஷுரா தான் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அவர் ஒற்றுமைக்காக போராடி எல்லாருக்கூடயும் ஒற்றுமையா நின்று ஜெயிச்சிருப்பாரு. பட் இன்னொரு சைடு இந்திரா வந்து அவர் தனியா போராடினதுனால தோத்துருப்பாரு. ஆனா அதை அவர் ஒத்துக்காது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திரும்பவும் இதுக்காக வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான அஷுரா வந்து நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நானும் அத்தனை ஜென்மத்துக்கு கூட வந்து உங்க கூட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்திராவோட சந்ததியினரை வந்து உச்சிஹாஸ்னும் அஷுராவோட சந்ததியினரை செஞ்சூஸ்னும் பிரிக்கிறாங்க. உச்சிஹாவோட பவர் அப்புறம் செஞ்சுவோட பவர் இது ரெண்டும் இணையும் போது ரினேகன் அவைக்கன் ஆகுது. அந்த ரினேகனை வச்சு டிவைன் ட்ரீயை எழுப்ப முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி டிவைன் ட்ரீல இருந்து பிரிஞ்ச அந்த 9 பாகத்தையும் டிவைன் ட்ரீல ஒன்றிணைக்கணும். அப்படி இணைச்சா மட்டும்தான் காகுயாவை அன்சீல் பண்ண முடியும். காகுயாவோட வருகைக்காக செட்ஸு போட்ட சூழ்ச்சியில மாட்டிக்கிட்ட இந்திராவும் அஷுராவும் அவங்களுக்குள்ள நடந்த போர் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தொடர்ந்துச்சு. இதனால நிறைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதோட ஹொகுரோமோ விட்டுட்டு போன டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் மனுஷங்களுக்குள்ள செலுத்தி அதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களை ஜிஞ்சூரிக்கின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சூழ்ச்சின்னு ஒரு பக்கம் அமைதிக்கான போர். இந்த 2 குழப்பத்துக்கும் நடுவில் ஒரு திருப்பு முனையா பிறக்கிறவன் தான் நருட்டோ. இன்னொரு பக்கம் இதே போரால எல்லாத்தையும் இழந்து உலகத்து மேல வெறுப்பு உணர்ச்சி இருக்கிறவன் தான் சசுகே உச்சிஹா. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு தனிப்பட்ட போர்.